This could be something big. சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பார்ப்போம். அதை நாம கற்றுக் கொடுத்தது ஒண்ணுதான். தளபதி விஜய் இனிமே நான் தமிழ் சினிமா நடிக்க மாட்டேன்ப்பா, அரசியலுக்கு போறேன் அப்படின்னு போயிட்டாரு. அதே மாதிரி நம்ம தலையும் இனிமே நடிக்க மாட்டேன், கார் ரேஸ் ஓட்ட போயிடுறேன் அப்படின்னு போக வேண்டியதுதான். எந்த விதமான அறிவிப்புமே இல்லாம இந்த விடாமுயற்சி டீசர் தேவைதானா? உங்க தலை கார் ரேஸுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாருன்னா அப்போ ரசிகர்களோட கதி இப்படி. தலை அஜித்தை பத்தி பல விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருக்கு. அவரை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பேச போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சமூக வலைத்தளங்கள் பக்கம் போனாலே அஜித்தே கடவுளே, கடவுளே அஜித்தே அப்படிங்கிற விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் இந்த டிக்டாக் பண்ண பக்கம் போனாலும் சமூக வலைத்தளங்கள் எல்லா பக்கமுமே இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தேடி பார்க்கும்போது நம்ம தல ரசிகர் ஒருத்தர் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டோ அல்லது ட்ரெய்லர் ஏதோ பார்த்துட்டு வந்து சொல்லுவாரு அஜித்தே கடவுளே அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருப்பாரு. அந்த விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ரசிகர்கள் அவ்வப்போது நம்ம தல அஜித்தை கொண்டாடிட்டே இருக்கிறாங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்மையில் வந்து இந்த வலிமை படத்துக்கான அப்டேட் எப்போங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் எங்க பார்த்தாலும் வலிமை அப்டேட் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ஏன் எல்லாரும் என்கிட்ட வலிமை அப்டேட் கேக்குறீங்க? சத்தியமா எனக்கு தெரியல. எனக்கு வலிமை பத்தி எனக்கு தெரியாது. வலிமை அப்டேட். ஆனா இந்த வலிமை அப்டேட் வந்து ஒரு இங்கிலாந்து பிளேயரை கேட்டதெல்லாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங். என்னால வந்து அதை வந்து I cannot take it off. ஏன்னா அந்த அப்டேட் வர்றது ரொம்ப லேட் ஆகுது. மற்ற நடிகர்கள்லாம் நாங்க அது பண்ண போறோம் இது பண்ண போறோம் அப்படி இப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க. ஆனா தல படம் வந்து எப்போ வரப்போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருக்கிற ஒரு புதிராவே இன்னி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த விடாமுயற்சி டீசர் பார்த்திருந்தோம். திடீர்னு வந்துச்சு, எந்த விதமான அறிவிப்புமே இல்லை. திடீர்னு வந்துச்சு. ரசிகர்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். அதாவது எதிர்பார்க்காத விஷயம், எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ அண்மையில் நடந்திருந்தது. விடாமுயற்சி டீசர் வந்துருச்சு. நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த டீசரை பார்க்கும்போதும் ஏதோ ஒரு புதுமையான விஷயம் நம்ம எப்பவுமே தலை பண்ற மாதிரி இந்த படத்துலயும் ஒரு புதுமையான வித்தியாசமான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த விஷயங்கள்லாம் தாண்டி விடாமுயற்சி அப்படின்னு சொல்றது என்ன பொறுத்தவரை தலைக்கு பொருத்தமான விஷயமா இருக்கும். மற்றவங்களை எப்படின்னு தெரியல, ஆனா நம்ம தலைக்கு அது ரொம்ப பொருத்தமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு தோல்விகள் இருந்தாலும் அதெல்லாம் தோண்டு போகாம மீண்டும் வந்துகிட்டே இருப்பாரு. நம்ம அடிக்கடி சொல்றதுதான், நிறைய தோல்வி படங்களை கொடுத்த ஒரு நடிகர்னா தலை மட்டும்தான். எத்தனை தடவை நான் தோத்தாலும் திரும்ப வந்துகிட்டே இருப்பேன், திரும்ப விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற நல்ல உதாரணம் நம்ம தலை தான். அதனால அவருக்கு ஏத்த மாதிரி இந்த படத்துல விடாமுயற்சி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. அது ரொம்ப பொருத்தமா இருக்கும். விடாமுயற்சி டீசரும் வந்திருக்கு. நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு ஆளா இருக்காரு அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணும். அதாவது நிறைய ரசிகர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு சமூக வலைத்தளத்திலும் இல்ல, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனா வரமாட்டாரு, எங்கேயுமே வரமாட்டாருங்க. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு இருப்பாரு. ஆனா அவருக்கு அவ்வளோ ரசிகர்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பல தோல்வி படங்களை தந்த ஒரு ஆள். இப்படி பல தோல்வி படங்களை தந்திருந்தாலும் எக்கச்சக்கமான ரசிகர்கள் தலைன்னு கொண்டாடுறாங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு இன்னி வரைக்கும் தெரியவே இல்லை. தலை my all time favorite. நம்ம சின்னாலா இருக்கும்போது நம்ம தல ரசிகனா இருக்கவே மாட்டோம். என்ன பொறுத்தவரை நானும் அப்படி இருக்கல. சில பேர் இருக்கவே மாட்டாங்க. எப்போ தல ரசிகனா நம்ம மாறுறோம் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம வளர்ந்த பிறகு, வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்ட பிறகு, நம்ம தோல்வியில துவண்டு போயிருக்கும் போது டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது தல அஜித் நிறைய கஷ்டப்பட்டிருக்காருங்க. அவர் வாழ்க்கையில படாத கஷ்டமே கிடையாது, அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம தலை அஜித் தான் நம்ம கண்ணு முன்னுக்கு தெரிவார். இவர் தாங்க நம்ம ரோல் மாடல். இவர் மாதிரி தான் நம்ம வரணும். நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருக்கிறவர் நம்ம அஜித். இப்படி பல ரசிகர்கள் தலை அஜித் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க. திரையரங்கில் அவர் வரலனா கூட பரவாயில்ல, மற்ற நடிகர்களோட படம் வந்தா கூட பரவாயில்ல, அந்த படத்துல இருந்து வெளியே வரும்போது படம் எப்படிங்க அப்படின்னு கேட்டா அவங்க வந்து அந்த படத்தை பத்தி சொல்ல மாட்டாங்க, தலையை பத்தி சொல்லிட்டு போவாங்க. அஜித்தே கடவுளே அப்படின்னு கத்திட்டு போவாங்க. இந்த அளவுக்கு ரசிகர்கள் பட்டாளம் அஜித்துக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல நீங்க போனா கூட மற்ற நடிகர்களை பத்தி அஜித் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினாலே அப்படி கொண்டாடுறாங்க. தலைன்னு இப்படி பல ரசிகர்களை நம்ம தலை சம்பாதிச்சிட்டாரு. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்படி ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. ஆனால் நம்ம தலை அவரோட ரசிகர்களுக்கு
திரைப்படத்துல வர சந்தோஷத்தை கொடுக்க மறுக்கிறாரோ அப்படின்னு தோணுது. கார் ரேஸ் தான் ரொம்ப முக்கியம், அதனால அதுக்கு போயிடுறாரோ அப்படின்னு தோணுது. இந்த ரசிகர்கள்லாம் ஏங்கி போயிருக்கிறாங்க. எப்பங்க அடுத்த அப்டேட் வரும், அடுத்து எப்பங்க படம் வரும். நிறைய பேர் எதிர்பார்க்கறது உடனே படம் வரணும்னா தலையை திரையரங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு ஏமாற்றமான விஷயமா தான் இருக்குது. இப்படி பல பேர் பல விதமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வச்சு பார்க்கும்போது இத்தனை ரசிகர்கள், கோடான கோடி ரசிகர்கள் தலைன்னு அப்படி சொல்றாங்க. ஆனா அவர் என்ன பண்ணலாம், பேசாம படம் நடிச்சுக்கிட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பேசாடி இருந்துடலாம். ஆனா அப்படி செய்யாம கார் ரேஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது தெரியும் இப்போ எவ்வளவு பெரிய ரிஸ்கான அந்த கார் ரேஸ் ஓட்டலாம் லேசப்பட்ட விஷயம் கிடையாது. எவ்வளவு பெரிய ரிஸ்க், அந்த ரிஸ்கை அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த வாழ்க்கையில தனக்கு பிடிச்சதை என்ன தடை வந்தாலும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு ரசிகர்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் கொட்டி கொட்டி கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் எனக்கு வேணாங்க, எனக்கு பிடிச்சது எதுவோ அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு தலை நம்ம எல்லாருக்கும் ஏதோ சொல்ற மாதிரி தோணுது. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் சரி, நம்ம கீழே இருந்தாலும் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவன் என்ன சொன்னா என்னங்க, நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நம்ம தலை அஜித் எனக்கு என்னமோ சொல்ற மாதிரியும் நமக்கு என்னமோ சொல்ற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. அதையும் தாண்டி நிறைய ரசிகர்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுட்டு சுயநலத்துக்காக நம்ம என்னென்னமோ பண்ணலாம். ரசிகர் மன்றங்கள் ஆரம்பிச்சுட்டு என்னென்னமோ பண்ணலாம். ரசிகர்கள் வச்சு இப்போ நிறைய நடிகர்கள் என்னென்னமோ பண்றாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் வேணாங்க. உங்க குடும்பத்தை பாருங்க, படத்தை வாரீங்களா, தியேட்டரில் பார்க்குறீங்களா, பார்த்துட்டு போயிருங்க, அதுக்கு பிறகு அதை பற்றி பேசாதீங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் பாருங்க அப்படின்னு நம்ம தலை அஜித் சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் படம் நடித்தாரா நடிக்கல அதெல்லாம் தேவையே கிடையாது. அவர் படம்லாம் முடிஞ்ச பிறகு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, மனைவி குழந்தைகள் அப்படின்னு அவருக்கு ரொம்ப பிடிச்ச வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. அதனால தான் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. தலை மாதிரி தாங்க நம்ம வாழணும் அப்படின்னு நிறைய பேர் உதாரணமாக எடுத்துக்கிறதுக்கு காரணமே தலை தான். இப்படி தலை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும், தலை பேசாமல் நடிக்காம இருந்துடலாம், எதுக்கு இப்படி பண்றாரு அப்படி இப்படின்னு பல விமர்சனங்கள் இருந்தாலும், திரையரங்கிலே நம்ம தலை நடிக்கலனாலும் கூட தலைக்கு ரசிகர்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காங்க. அதுல எந்த மாற்றமும் இருக்காது. தலை ரசிகர்களை தலையிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அது என்னைக்குமே ஒன்னா தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனியும் நாம் பார்ப்போம். தலை அப்படின்னா உங்ககிட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும், எந்த விஷயம் பிடிக்காத விஷயம் கூட இருக்கும் இல்லையா? இப்ப நான் கூட சொன்னேன் இல்லையா, அவர் கார் ரேஸ்லேயே ரொம்ப கூட கவனம் செலுத்துறாரு, நிறைய படங்கள் நடிக்கலாமே அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட ஒரு ஆசை. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையும் அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சக்தி FM யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன்.